மக்களே, இந்த நியூஸை பாருங்களேன். கொசு ஒழிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு அந்த நியூஸ் பார்த்துட்டு வரலாமா? மக்களே, உலகத்துல இருக்கிற மொத்த அறிவாளிகள் கணிதமே அதாகப்பட்டது மக்களே. உலகத்துல இருக்கிற மொத்த அறிவாளிகள், கணித மேதைகள், விஞ்ஞானிகள் எல்லாருமே கூட்டமா சேர்ந்து கும்மி அடிக்கிற இடம்தான் அறிவாலயம்னு ஊப்பிக்கள் சொல்லும் போது அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. நக்கிட்டு போன 4000 கோடின்னு புகழ்பெற்ற மழைநீர் வடிகால் திட்டத்தை முடிச்சுட்டோம், வெற்றி வெற்றின்னு கூவுற திராவிட மாடல் புதுசா இன்னொரு ஐடியாவையும் இறக்கி இருக்கிறாங்க. அந்த மழைநீர் வடிகால்ல கொசுக்கள் உற்பத்தியாகி ஓட்டைகள்ல இருந்து வெளியே வந்து மக்களை கடிச்சு மக்களுக்கு டெங்கு வந்தா அப்பா மனசு தாங்குமா? அதனால எல்லா ஓட்டையிலையும் கொசுவலைய வச்சு மூடிட்டா இனிமே சிங்கார சென்னையில ஒரு கொசுவை கூட நீங்க பார்க்க முடியாதுன்னு மாநகராட்சி ஊழியர்கள் கொசுவலைய பொறுத்த கிளம்பி இருக்காங்க. மேயர் பிரியா அவர்கள் அமெரிக்கா போய் கழிவுநீர் சுத்திகரிப்பு தெரிஞ்சுக்கிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு டூர் போய் கழிவு மேலாண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னப்பவே நாம இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கணும். எங்க மேயர் பிரியா அவர்களே, இந்த வலை நம்ம ரோட்ல ஒரு நாள் தாக்கு பிடிக்குமா? இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்துவீங்க? இதை எப்படி சுத்தப்படுத்தி அதுல தேங்குற குப்பைகளை நீக்குவீங்கன்னு வழக்கம் போல உங்க அப்பா சேகர்பாபு அவர்களை கேட்டு அந்த அறிவியல் விளக்கத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ 200 ரூபாய் வாங்குற மக்களாவது உங்க துதிய பாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதோட சேர்த்து இந்த கொசுவலைக்கு 400 கோடி செலவா 4000 கோடி செலவான்னு அடிச்சு விடுங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க போறா? மக்களே, இந்த நியூஸை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.